நர்மதாவுக்கு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. அந்த டைம்ல விஜய் வந்துட்டு சீரெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு மேளதாளத்தோட வந்துட்டு இருக்காங்க. சாரதாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே பாருங்க அப்பா இல்லாததுக்கு மருமகன் எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு, இவங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், இந்த அளவுக்கு மருமகன் யாருக்கு கிடைக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத சாரதா வந்துட்டு கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே இவங்களா கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணவங்களுக்கு இது யாருக்குமே தெரியாது, இது தெரிஞ்சதுன்னா இவங்களோட மோசம் யாருமே இல்லைன்னு நினைக்க போறாங்க. சரி இருந்தாலும் எடுத்துட்டு வந்துட்டாங்க, என்ன பண்றது, இந்த டைம்ல நம்ம ஏதாவது சண்டை போட்டோம்னா கேவலமா போயிடும், அதனால நம்ம அமைதியா இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்க இருக்க கேமராமேன் வந்து எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது விஜயும் காவேரியும் தள்ளி தள்ளி நின்றுட்டு இருக்கிறத, எங்க ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்க நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாரதா இதை பார்த்தோன்னே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்மளுக்கெல்லாம் தலையெழுத்து இதையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்கிறதுக்காக நான் கம்முன்னு இருக்கேன். அந்த டைம்ல தாத்தாவும் பாட்டியும் வந்துடுறாங்க ஃபங்க்ஷனுக்கு. சாரதா கிட்ட போயிட்டு ஏமா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா வந்து சாரதா கிட்ட, ஏமா நான் பேசுறேனேன்னு தப்பா நினைச்சுக்காத, அதுவும் நான் இந்த ஃபங்க்ஷன்ல பேசுறேன்னு நீ என் மேல கோவத்துல கூட இருந்தாலும் என்ன பண்றது, என் பேரனுக்காக நான் பேசிதான் ஆகணும். அந்த டைம்ல கேமராமேன் வந்துட்டு இவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ஏறி நில்லுங்க குரூப் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் வந்து காவேரி பக்கத்துல நின்னுட்டு காவேரி தோள் மேல கையை போட்டு நின்னுட்டு இருக்கிறத சாரதா வந்து பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. சீக்கிரமாவே விஜயும் காவேரியும் ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நேத்து கமெண்ட் பண்ண மகா சசிகலா அவர்களுக்கு மிக்க நன்றி.